Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். ஸோ தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிஞ்சிருச்சு. விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிந்து விட்டது. தற்போது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி. ஸோ இன்னையிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக +2க்கான மார்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி +2க்கான மார்க் அப்டேஷன் சப்ஜெக்ட் வைஸ் டே 1க்கான ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ டே 1ல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்ட். ஸோ லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தான் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து படிப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் சான்ஸ்கிரிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், மராத்தி, குஜராத்தி இந்த மாதிரிலாம் வந்து படிப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கான மார்க்ஸ் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெஜாரிட்டி லாங்குவேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. தமிழ் நிறையா இருக்கும், இங்கிலீஷ் நிறையா இருக்கும். மற்ற மேஜர் சப்ஜெக்ட்லாம் மார்க் அப்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். ஆனால் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் +2ல் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் தான் எடுத்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கான மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் டே 1 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொழி பாடங்களுக்கான மதிப்பெண்களை பதிவேற்றும் பணிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா மொழி பாடங்களில் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாயிருக்கு. ஸோ தமிழில் எத்தனை சென்டம், இங்கிலீஷில் எத்தனை சென்டம், அதை பற்றி எதுவுமே இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக தமிழ், இங்கிலீஷில் சென்டம் வாங்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் எதுவும் பண்ணல. சரிங்களா? ஸோ இப்போ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். இந்த 4 நாள் தான், அதுக்குள்ளே சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே ரெடி ஆயிரும் கிட்டத்தட்ட. சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் ரிசல்ட்டுக்கான ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா +2க்கான ரிசல்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது யாருன்னா டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு DGETN. எக்ஸாம் லெவல் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வந்து மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சு. ரிசல்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் மே 9 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் நமக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணாங்க. ஏற்கனவே நானும் சொல்லியிருந்தேன் 6ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு. இப்போ இவங்க கொடுத்துருக்கூடிய வெப்சைட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அஃபிஷியல் வெப்சைட் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அஃபிஷியல் வெப்சைட் தான். இப்போ இந்த அஃபிஷியல் வெப்சைட்னு வந்து பார்த்தீங்கன்னா tnresult.nic.in dgtn.government.in. ஸோ இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போன வருஷம் ரிசல்ட்டை பார்ப்போம்ல, அந்த லிங்க்குள்ளே வந்து கரெக்டாக போகுது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி அப்படி இல்லைனா மே 7ஆம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வரும் பட்சத்தில் இந்த லிங்க் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2024ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக 2025ன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து +2 ரிசல்ட் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும் 6ஆம் தேதிக்கு மேலே. ஸோ எந்த அளவுக்கு மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குதோ அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து ரிசல்ட் வந்துடும். இப்போ எப்படி மார்க்கெல்லாம் ஆன்லைன் மோடில் அப்டேட் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் வைஸாக வந்து எப்படி பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஸோ அதுக்கும் ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இது போன வருஷம் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, மார்ச் 2024 மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள். போன வருஷம் 6ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து போட்டிருப்பாங்க. தேர்வு நடைபெற்ற நாள், தேர்வு முடிவுகள் வெளியிடும் நாள், இப்போ மொத்தமாக தேர்வு எழுதுனவங்க எவ்வளோ பேர் போன வருஷம், அதில் மாணவர்கள் எவ்வளோ, மாணவிகள் எவ்வளோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலின தேர்வு எண்ணிக்கை எவ்வளோ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. இதில் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ இருக்குது, போன வருஷம் 94%, 94.56%. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார், இப்போ மாணவர்கள், மாணவிகள், அதே மாதிரி 3ஆம் பாலினத்தவர், மாணவர்களை விட வந்து பார்த்தீங்கன்னா மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா
4.7% வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ரிசல்ட் அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் 91%, அரசு உதவி பெறும் பள்ளி 95%, தனியார் சுயநிதி பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 98%, அதே மாதிரி இருபால் பள்ளிகள் வந்து 94, பெண்கள் பள்ளிகள் வந்து 96, ஆண்கள் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா 88. இந்த மாதிரி ரிசல்ட் அனாலிசிஸ் போடுவாங்க. இதில் சப்ஜெக்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் பாஸ் பர்சன்டேஜ். இப்போ அறிவியல் பாடப்பிரிவு பியூர் சயின்ஸில் 96 பாஸ் பர்சன்டேஜ், வணிக பாடப்பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 92 பாஸ் பர்சன்டேஜ், கலைப்பிரிவு வந்து 85, தொழிற்பாடப்பிரிவு 85. இந்த மாதிரிலாம் ரிசல்ட் அனாலிசிஸ் போடுவாங்க. அதே மாதிரி முக்கிய பாடங்களில் தேர்ச்சி சதவீதம் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸாக அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னா ஃபிசிக்ஸில் அதிகமாக பாஸ் பர்சன்டேஜ், அதே மாதிரி கெமிஸ்ட்ரியில் 99, பயாலஜியில் 99, மேக்ஸில் 98, அதே மாதிரி தாவரவியலில் 98, விலங்கியலில் 99, கணிப்பொருளில் 99, வணிகவியலில் 97, அக்கௌண்ட்ஸில் 96. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்டேட் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கிய பாடங்களில் 100% மதிப்பெண் பெற்றவர்கள். இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழில் வந்து 35 பேர் சென்டம், இங்கிலீஷில் வந்து 7 பேர் தான் சென்டம், ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தோன்னா 633 பேர், வேதியியலில் வந்து 471 பேர், மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பயாலஜியில் 652, பயாலஜி கம்பேர் பண்ணும்போது மேக்ஸில் 2587 பேர் சென்டமு. இதில் பாட்னி பொறுத்த வரைக்கும் வெறும் 90 பேர் மட்டும் தான் சென்டம் வாங்கியிருக்காங்க. விலங்கியலில் 382, கணினி அறிவியலில் 600, கணினி அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா 6996, வணிகவியலில் 6142, கணக்கு பதிவியலில் 1647, பொருளியலில் 3299, கணினி பாடப்பிரிவு பயன்பாடுகளில் 2251, வணிக கணிதம் புள்ளியலில் 210. ஏதேனும் ஒரு பாடத்தில் மட்டும் 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களோட எண்ணிக்கை 26,352. இந்த மாதிரி தான் இப்போ ரிசல்ட் அனாலிசிஸ் ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் வைஸாக ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து போடுவாங்க. தேர்வு எழுதிய சராசரி மாணவர்களோட எண்ணிக்கை எல்லாமே இந்த மாதிரி தான் எல்லாமே அப்டேஷன் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்தோன்னா போடுவாங்க. ஸோ மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து அப்டேட் பண்ணும்போது என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக 38 மாவட்டத்துலேயும் பாஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கு, சென்டம் மார்க் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதெல்லாமே சிஸ்டமேட்டிக்காக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த ப்ராசஸ் தான் இப்போ லாங்குவேஜுக்கு வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5ஆம் தேதி கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக 6ஆம் தேதியே நமக்கு ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மார்க் அப்டேஷன் 30/4/2025 இன்னையிலேருந்து மே 5ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். நாளைக்கு வந்து அப்டேஷன் இருக்காது, நாளைக்கு வந்து ஹாலிடே. ஸோ ஏற்கனவே சன் நியூஸ்லேயுமே நான் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தேன். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சன் நியூஸோடைய அஃபிஷியல் பேஜில் மே 7லேருந்து 9 தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் ஸோ 6லேருந்து 9ஆம் தேதி கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மார்க் அப்டேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு சப்ஜெக்ட் வைஸாக. அடுத்தடுத்து அப்டேட் 1 by 1 சொல்கிறேன். மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.